ஓம் நமோ வெங்கடேஷாய. ஜூலை மாதம் வரைக்கும் உண்டான திருப்பதி ஆன்லைன் தரிசன டிக்கெட் கொடுத்து முடிச்சுட்டாங்க. ஜூலை மாதத்தோட ஹோமம் டிக்கெட் மட்டும் ஜூனில் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்து ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான ஆன்லைன் தரிசன டிக்கெட்லாம் மே மாதத்தில் எப்போ கொடுப்பாங்கங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷன் சீக்கிரமாக தனி வீடியோவை ஷேர் பண்ணுறேன். ஒரு சிலர் கமெண்ட் செக்ஷனில் 2025 ஆண்டு ஸ்ரீவாரி கோயிலில் புரட்டாசி பிரம்மோற்சவம் டேட் பற்றின இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கன்ட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். 2025 ஆண்டில் திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் புரட்டாசி பிரம்மோற்சவம் ஒரு முறை செய்கிறாங்க. அந்த டேட் செப்டம்பர் 24 ஸ்டார்ட் ஆகுது. இனி ஒரு நாளும் வாகன சேவா பற்றின இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். 24 பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு முதல் நாள் அங்கோரார்ப்பணம் செய்வாங்க. அதற்கடுத்து விஸ்வக்சேனர் சேனாதிபதி வீதி உலா இருக்கும் பிரம்மோற்சவம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி செய்வாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ 23 செப்டம்பர் சாயந்தரம் விஸ்வக்சேனரோட வீதி உலா இருக்கும். செப்டம்பர் 24 புரட்டாசி பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. அன்னைக்கு மத்தியானம் 3 மணி போல் தங்கப்பல்லக்கில் மலையப்ப சுவாமி தாயாரோட வீதி உலா வருவார். சாயந்தரம் லக்னம் சொல்லுவாங்க. அண்ட் எக்ஸாக்டாக எந்த டைமில் கருட கொடி ஏற்றுவோம்ட்டும் டிடிடியில் சொல்லுவாங்க. 24 சாயந்தரம் போல் துவஜ ஆரோகணம் இருக்கும். அண்ட் அன்னைக்கு நைட்டு 9 மணி போல் பெத்த சேஷ வாகனத்தில் மலையப்ப சுவாமி தாயாரோட மாட வீதி உலா வருவார். அடுத்து 25 காலையில் 8 மணி போல் சின்ன சேஷ வாகன சேவா இருக்கும். அண்ட் அன்னைக்கு மத்தியானம் 1 மணி போல் ஸ்நவன திருமஞ்சனம் இருக்கும். சாயந்தரம் 7 மணி போல் ஹம்ச வாகனத்தில் மலையப்ப சுவாமி மாட வீதி உலா வருவார். அடுத்து 26 காலையில் சிம்ம வாகனத்தில் நரசிம்மரா மலையப்ப சுவாமி மாட வீதி உலா வருவார். அண்ட் அன்னைக்கு மத்தியானம் ஸ்நபன திருமஞ்சனம் இருக்கும். சாயந்தரம் 7 மணி போல் முத்தியப்பு பண்டிரி வாகன சேவா இருக்கும். செப்டம்பர் 27 காலையில் 8 மணி போல் கல்ப விருக்ஷ வாகன சேவா இருக்கும். அன்னைக்கு மத்தியானம் 1 மணி போல் ஸ்நபன திருமஞ்சனம் இருக்கும். அண்ட் சாயந்தரம் 7 மணி போல் சர்வபூபால வாகன சேவா இருக்கும். செப்டம்பர் 28 மற்ற நாட்கள்லாம் மலையப்ப சுவாமி தாயார் ஒரு வாகன சேவாவில் கருட மண்டபத்திலேருந்து வருவார். 28 காலையில் மோகினி அவதாரத்தில் மலையப்ப சுவாமியும் தனி பல்லக்கில் கிருஷ்ணரும் கோயில் உள்ளேந்து வருவாங்க மாட வீதி உலாக்கு காலையில் 8 மணி போல். அண்ட் அன்னைக்கு நைட்டு புரட்டாசி பிரம்மோற்சவத்தோட கருட வாகன சேவா இருக்கும். செப்டம்பர் 28 சாயந்தரம் 7 மணி போல் கருட வாகன சேவா இருக்கும் திருமலாவில். செப்டம்பர் 29 காலையில் 8 மணி போல் ஹனுமந்த வாகன சேவாவில் மலையப்ப சுவாமி ஸ்ரீராமரா வீதி உலா வருவார். அன்னைக்கு சாயந்தரம் 4 மணி போல் தங்கரத வீதி உலா இருக்கும். மலையப்ப சுவாமி தாயாரோட மாட வீதி உலா வருவார். அண்ட் அன்னைக்கு நைட்டு கஜ வாகனத்தில் பெருமாள் எழுந்தருள்வார். ஸோ 29 காலையில் ஹனுமந்த வாகன சேவா, சாயந்தரம் 4 மணிக்கு தங்கரதம், 7 மணிக்கு கஜவாகன சேவா இருக்கும். செப்டம்பர் 30 காலையில் 8 மணி போல் சூரியபிரபை வாகன சேவா இருக்கும். அன்னைக்கு நைட்டு 7 மணி போல் சந்திரபிரபை வாகன சேவா இருக்கும். அக்டோபர் 1 காலையில் 7 மணி போல் ரத உற்சவம் இருக்கும். அண்ட் அன்னைக்கு சாயந்தரம் 7 மணி போல் அஸ்வ வாகனத்தில் பெருமாள் எழுந்தருள்வார். அக்டோபர் 2 காலையில் 5 மணிக்கெல்லாம் மலையப்ப சுவாமி தாயாரோட தங்க பல்லக்கில் மாட வீதி உலா வந்து வராக சுவாமி கோயிலில் திருமஞ்சனம் விசேஷமாக செய்ததுக்கப்புறம் சக்கரஸ்நானம் இருக்கும். அன்னைக்கு நைட்டு துவஜ அவரோகணம் இருக்கும். ஸோ அக்டோபர் 2 சாயந்தரம் துவஜ அவரோகணத்தோடு 2025 ஆண்டுக்கான புரட்டாசி பிரம்மோற்சவம் முடியுது. அக்டோபர் 3 கூட பேக் சவாரின்னு சொல்லிட்டு ஒன்று செய்வாங்க. மலையப்ப சுவாமி தாயாரோட ஆன்டி கிளாக் வைஸில் அனந்தாழ்வார் தோட்டத்துக்கு போயிட்டு மறுபடியும் கோயில் உள்ளே போவார். அது பிரம்மோற்சவம் முடிஞ்ச அடுத்த நாள் மோஸ்ட்லி இருக்கும். டிடிடியில் அஃபிஷியலாக அப்டேட் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். இது வரைக்கும் எப்படி வாகன சேவா செய்வாங்களோ அதை பேஸ் பண்ணியும் பிரம்மோற்சவம் டேட்டு டிடிடியோட டைரியிலையும் பஞ்சாங்கத்துலேயும் சொல்லியிருக்கிறத பேஸ் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.
எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புரட்டாசி பிரம்மோற்சவம் இந்த வருஷத்தோடது பற்றின இன்ஃபர்மேஷன் முன்னாடியே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். தேங்க்யூ.